ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போடி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரி பிரசன் ரன்னில் வீட்டிலேருந்து தப்பிச்சிருப்போம். பேரி பிரசனோட நடந்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரி, அவனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா டே கேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து வர வச்சுருக்கான். காசு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்தான், ஒரு 1000 rupees மாதிரி. சரி ஈஸியாக தான் இருக்குன்னு வந்து பார்த்தா பேபி சைஸ் நம்மளோட பெருசாக இருக்குது. போனோடனே அவன் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வெளில போயிட்டான். அதை நான் அடித்து பார்த்து போயிட்டீங்கன்னா கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறேன்றதா கேம். சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே உள்ள போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடைச்சி வச்சிருச்சு, அடித்து பிடிச்சி அந்த பேபியை பெற்று வைக்கணும்னா என்னோட பெருசாக அவனை பெற்று வச்சிருக்கு. எப்படி நம்ம தப்பிக்கணும்னு தெரில. இந்த பட்டன் அழுத்தம் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடும் போல். இந்த ரூமுக்கு மட்டும் கரண்ட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இங்கே கரண்ட்டு பிடிச்சின்னு இருக்குது, லைட்லாம் எரியுது. அப்போ அங்கே மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கெல்லாம் ஏறி இந்த குழந்தை ஹைட்டு எந்த சைஸுக்கு இருக்கும்னா நீங்கள் பார்த்து பாருங்கள் என்ன ஹைட்டு இருக்கும்னு. எப்படி போவோம், யாரா தலையாது ஓடா பாவி. இந்த குழந்தை தான் போட்டு நல்லா அடிச்சுட்டு குழந்தை மாதிரி அடிச்சுட்டு இருக்கு பாருங்க. இது குழந்தையே இல்லை, குட்டி சத்தான்னு சொல்லலாம். போட்டு நம்ம அடைச்சி வச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே தப்பிக்கணும். இந்த ஹெலிகாப்டர் எடுத்து இங்கே தப்பிச்சிருவோம். இது ஹெலிகாப்டர் இல்லை, ரோபக்ஸ் கேட்டு ஹெலிகாப்டர் வைக்க சொல்கிறானுங்க. போட நெஜ காசில் கூட ஹெலிகாப்டர் இவ்வளோ காசுலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்க கைஸ், கேமில் கேட்குற காசுக்கு நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டரே வாங்கிட்டு போயிடுவோம். அவ்வளோ காசு கேட்குறாங்க ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறது. இதுதான் சொன்னேன், பெரிய பருப்பு மாதிரி ஒரு கேமை விளையாடுறதுனா அந்த கேமை ஒரு முன்னாடி விளையாண்டுட்டு அப்புறம் தான் அந்த கேம் விளையாடணும். நான் என்னவோ பெரிய பருப்பு மாதிரி ஒரு தடவை கூட விளையாண்டு ட்ரை பண்ணாமல் என் பாட்டுக்கு ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டேன். இதான் லூஸு மாதிரி பருப்பு மாதிரி பண்ணக்கூடாது, பெரிய பருப்பு மாதிரி. 10 தடவை கிட்ட கீழே வந்துட்டேன், அதெல்லாம் கட் பண்ணிவிடும் உங்ககிட்ட. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஓகே, அப்புறம் இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ், ஒரே ஜம்ப்பு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் பார்க்கவே இல்லை. மொபைல் இது என்ன பேச மாட்டேன்றான்னு பார்க்குறீங்களா? அத்தனை தடவை கீழே விழுந்தா பின்ன ஜம்ப் பட்டன் கொடுத்தா ஜம்ப் ஆக மாட்டேன்றான். அநியாயம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சைடில் ஒருத்தர் அநியாயம் பயங்கரமாக பண்ணுறீங்க. ஜஸ்ட்டில் விட்டே இருப்பேன். ஓகே, தப்பிச்சிட்டேன். பாருங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய டெடி பேரே கால் வயசு கூட டெடி பேர் சைஸ்க்குலாம் இல்லை. ஓகே, அந்த பிளைனை பிடிச்சி ஒரே ஜம்பில் போகணும். ஜம்பே. ஐயோ, பின்னாடி குத்து வாய் வெளியே ஏறிடுச்சு. ஓகே, ஒரே ஜம்ப் போட், அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் ஆகணும். எஸ், ஜம்ப் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பட்டனை அழுத்திடுவோம். ஓகே, இங்கே வந்து ஒரே ஜம்ப். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ஜம்ப்பு. கரெக்டாக பார்த்தீங்களா, கஷ்டமான இடத்துல இப்படி போட்டுடுறானுங்க. டியூ லைக் திஸ் கேம், டியூ நாட். எனக்கு மட்டும் டேய் சத்தியமா இந்த கேம் விளையாட போயிடுவோம்டா. இப்படி அநியாயத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாதுடா. சூப்பர்டா, நல்லா பண்ணுறீங்களா. ஏதாவது பண்ணிவிடுவேன், அப்புறம் கடுப்பு ஆகுது எனக்கு. டேய், இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு எனக்கு கீழே ஒரு பேக் அண்ட் பாய் பண்ணிட்டு இருக்கேன் அதனால. ஓகே, என்ன பண்ணுறது. டேய் ஏன்டா குறுக்கால வர, லாபி முடியுது. நானே 5-6 தடவை இங்கே முக்கிட்டு இருக்கேன். இது வேற இந்த சிவன் வேற மங்கி, பேரே மங்கின்னு வச்சிருக்கேன். அப்படியே மங்கி மே அவதாரம் வச்சுட்டு வந்து அப்படியே அசல் மங்கி மாதிரி ஏற்படா. நான் வந்து போடா மங்கி.
குரங்கு இவனால தான் முக்கால்வாசி இதில் விழுறேன். ஓய் 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 என்ன தலை என்னதுடா இது? இப்படி போய் விடுறதுக்கு நான் கீழே விழுந்துருவேன்டா பாவியடா. என்னடா பண்ணுவேன்டி? ஃபஸ்ட்லேருந்து விளையாட விட்றீங்கடா. உங்களுக்கே அநியாயமாக 1% மோடு கொடுத்துருக்கானுங்க. எனக்கு 1% மோடு செட்டே ஆகாது பாவிங்களா. இப்படி குத்து வெறுப்பேற்றுறது. அவனை நிறுத்துங்க சார். டே என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? டே என்னடா திருப்பி ஸ்பான் ஆகும் போதே கீழே விடுற? என்னடா அநியாயம் பண்ணுறீங்க? டே அநியாயத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நிறுத்துற அவனை. சரி இங்கேருந்து இப்போ ஒரே ஜம்ப் போடனாங்க. 1% மோடில் முடிக்க முன்னால விசில் போடு கேமிங்டா. அநியாயம் பண்ணுறீங்கண்ணா. சிறப்பாக பண்ணுறீங்க. உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே தான் எலும்பு உடஞ்சி நறுக்கு முறுக்கு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கடா. இவன் பாவம்டா. பாவமாக தெரியலடா அந்த நமிகா சிக்னடோ பார்த்தா. ஓகே அவ்வளோதான் எஸ் முடிச்சாச்சு. எஸ்னால கூட அது அவ்வளோதான். இப்போ தான் முடிச்சிருக்கோம். என்னடா இங்கே ஒரு டெடி பேர் இருக்குது. டெடி பேர் காதை பிடிச்சி கச்சி வச்சிருக்குது. டே என்னடா பண்ணுவீங்க அநியாயத்துக்கு? ஓகே ஷிட் எல்லாம் தான் இப்படி தான் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும். இவ்வளோ கஷ்டமாக குத்துருக்கீங்கடா. டே பேரியும் சும்மா விட மாட்டேன், போரியும் சும்மா விட மாட்டேன். ஓகே பேரி மட்டும் கையில் மாட்டோமே. பேரி பிசன்றாங்கன்னு ஹார்ட் மோட்லேயே அசால்ட்டு நான் கடைச்சி குடித்தவன். இதெல்லாம் என்கிட்ட ஒரு எனக்கு கட்டுங்கோ வருது. அநியாயத்துக்கு பண்ணுறீங்கடா. டே என்னடா இந்த 1% மோட கொடுத்துருது? எப்படா டபுள் % மோடுக்கு மாறுறது? சரிடா போங்கடா நீங்களும். டேய் போடா மங்கி. ஒன்னால தானே நான் ஏகப்படத்தில் விழுறேன். இவன் தாங்க. ஆமாம் கீழே வந்து பூஸ்ட்லாம் கொடுத்துருக்கானே. திருப்பி பூஸ்ட் போட்டு போமா? ஆடா இதுக்குண்ணா என்னன்னா 160 ரூபாய்க்கு கேட்குறானுங்க. 160 ரூபாய்க்கு சரிடா. 160 ரூபாய்க்கு 160 ரூபா தான் வரும்னு பார்த்தேன். பார்த்தா 160 ரூபாய்க்கு 200 200 இல்லை. ஆமாம் 200 டே 200 மேலேயே சொன்னானுங்க. நான் ஸ்டீல் பிராண்டில் ப்ரைவேட் சர்வர் வாங்குறதுக்கே $75 ரூபாய்க்கு தான். அந்த ரூபாய்க்கு எவ்வளோ கேட்டானுங்க? போகும்போது உடச்சி விட்டு போயிடுறானுங்க. அந்த 78 ரூபாய்க்கு டேய் அநியாயமாக தெரியலடா. அவனுக்கு வேணும்னே தள்ளி விட்றாங்க நம்மளை. மங்கி இவன் கிங்கோ, அவன் மங்கி குரங்கு பையன். அவங்க உடச்சி விட்டு போயிடுறாங்க நம்ம முன்னாடி போகிறவங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. என்னடா யூஸ் கேனான் ஒன்றும் புரியல. கேனா நடியா பறந்துட்டோம். ஆனால் நம்ம எங்கேயா பறக்குறோமே? ஓகே அதனால் ஏறி போகணுமா? ஓகே ஏறி போகணும். ஓகே இங்கெல்லாம் டாஸ்க் ஏதாவது வச்சுருக்கானுங்க. இங்கே சிம்பிளாக இருக்குது. இப்படிலாம் சிம்பிளாக இருக்காது. ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருப்பானுங்களே. கண்டிப்பாக இருக்குங்க தப்பு. கண்டுபிடிச்சி கோட்டுறோம். ஓகே முதல்ல இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பேய் இல்லை அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்கடா. டேய் அந்த பேய்லாம் கம்பெனி வச்சுட்டு வராதே. பேபி பாபி பேரி இந்த குழந்தை பாபியாங்க. இந்த குழந்தை பேர் பாபி ஸ்லீப்பிங். புரட்டையை பாருங்களேன். என்னடா ஏங்க வடே இப்போடா. டே பின்னாடியே தூக்கிட்டு வராதரா. மூக்கில் வேற பென்சிலை சொரிய வச்சிருக்கேன். நான் உருவி கூட விட்றேன்டா. விட்டுறா. பேடே குழந்தை என்னோட பெருசா இருக்கடா. அநியாயத்துக்கு பண்றான அந்த பேரி அவனோட பெருசா.
சரி டே 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 விட்றா நான் உனக்கு நான் சாக்லேட் கூட வாங்கிக்கிறேன். நான் மூக்கு ஓடி பெஞ்சில் கூட தூரண்டா டே டே விட்றா டே டே ஏற மாட்டான் போல. ஐயா ஏறோம் டே 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 அனே பண்ண நம்ம 2 பேரும் நண்பர்கள் இவர் உன்னோட கூட்டே தான் இருக்கேன். உன்னோட நண்பனா பாருங்க நான் நான் குச்சிமடை குறி விட்டு வாங்கிட்டேன். டேய் போங்கடா உரக்க சவுண்டே பாருங்க. ஏன் போடா ஒன்னால திரும்பி கூட பார்க்க போட்டேன். திரும்பி பார்த்தாலே பிடிச்சி அடிச்சுடுறோம். கூகு கேட்கவா டேய் குழந்த மாதிரி ரூபத்தில் வந்து ஒரு குட்டி சாத்தாண்டாடி சாத்தானே அப்படே போ சாத்தானே என் பின்னாடி வர சாத்தானே இல்லை சாத்தான்னு சொன்னது என்ன மன்னிச்சுக்கோ. டே சாத்தானா இல்லடா டே சாத்தான்னு சொன்னதுடா டே சாத்தான்லாம் சொல்லடா அவனை பார்த்து நீ என்னடா அவன் அழகா பாடுறா அப்படியே கியூட்டாக இருக்கடா அப்படின்னு சொன்னாடா. இவனை பார்த்து கியூட்டுன்ற மாதிரி தட்டி மாடி ஐயோ டேடி அவன் காதில் கேட்டுட்டு போல நான் வெளியே துரத்துறான். டே கீழே நின்ட்டான் போல பாஸ் பேபி. கீழே நின்னது நமக்கு நல்லது. ஓடே எறாச்சு விட்ட. ஓகே நம்ம இங்கேருந்து ஓடணும். சரக்கு இங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. என்னதை பார்த்தானா போட்டு தட்டிடுவான். இன்னும் ஓட மாட்டான். சரி ஓடணும். ஓகே பட்டனை எடுத்து நடந்து ஓரம் போல நான் பார்ப்போம். இல்லைங்க அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கான் பய போல. சரி நம்ம கிளம்புவோம். ஓகே குழந்தை அழுகுறீங்க. அண்ணன் குச்சி மட்டை கோயிலாம் வாங்கிக்கிறேன். ஏன் அழுகுற? ஐயோ ரொம்ப அழுகுது. எங்கடா குழந்தாய் என்ன வலிக்கு குழந்தாய் எங்க அழுதுங்க பாருங்க. ஐயோ குழந்தைய அழுவ வச்ச பாவங்க எனக்கு வருது. ஐயோ எல்லாம் போனா இது குழந்தைய இல்லை குட்டி சத்தம். அப்போ இதை அழுவ வச்சாலும் நம்மளுக்கு ஒன்றாவது. ஏய் குட்டி சத்தம் ஏடா வாயை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கடா. என்னடா அது என்ன பவுன்ஸ் ஆகிறோம்? ஓ இது அவன் தொண்டையா பாருங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் மாரி மேலே அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கு. பேக் ரூம்ஸு தான் இப்போ இதை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. சரி ஓகே போவோம். என்னடா இவ்வளோ பொறுமையாக போகிறான்? ஓ சரிங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆசிட் இது? ஓ என்னடா பொம்மையில வாயில் போட்டு முடிஞ்சு வச்சுருக்கான். அடா பாவி ஹெலிகாப்டர் பொம்மை அந்த பொம்மைலாம் போட்டு முடிஞ்சு வச்சுருக்காங்க. இது ஓ இது வந்து அதுங்க ஒசுங்கிட்டா. ஓகே இது வந்து என்னன்னு தெரியுதா? அந்த பிளாங்காக மேலே வச்சு வீடு கட்டுவானுங்களே. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களாவது கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுன்னா. ஓகே ஒசுங்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையாடா விஷயத்து உனக்கு? டேய் என்னடா பொசுங்கிட்டு போகிறேன். என்னடா பொசுங்கிட்டேன் சுருக்கமாக சொல்லிட்டு ஏங்க நான் மிதிச்சிட்டேன்னா உள்ளே போகுது. இல்லை அது உள்ளே போகுதுன்னு நினச்சி சடக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். அது அடியில் தான் போகுது. இது வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ். ஆமாம் பில்டிங் பிளாக்ஸு. கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே தரேன். அதாவது ஏன்னா ஒன்றும் இல்லை கமெண்டில் வந்து லைக் போடுவேன் அவ்வளோதான். ஓகே இங்கேருந்து ஒரே ஜம்பு இங்கே பொசுக்குறான்டா இவன். என்னடா பண்ணுறீங்கோ? அவ்வளோதான் முடிச்சாச்சு. இவன் இங்கே பாருங்க பச்சையாக இருக்குது. பச்சை என்ன இருக்கும்? ஓ பச்சைனா என்னன்னு தெரியும். இவன் சாப்பிட்றது சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் பச்சையாக கிடக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே பொசிக்கிட்டாங்கடா. ஓகே தாண்டியாச்சு. அங்கேன்னு எதுவும் ஒன்று உருண்டை போச்சு. அது எங்கேயோ இருக்குது. நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம். என்ன இதில் பார்த்தா பொசிக்கணுமா? ஆமாம் படாமே நான் பொசிக்கிட்டே. ஓகே அதை விடு. ஒரே ஜம்ப். கண்டிப்பாக இந்த ஆபியை முடிக்க ஒரு 30 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 30 நிமிஷம் ஆகும்.
பொசிக்கிட்டே இருந்தால் 30 நிமிஷமா 1 மணி நேரம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே முக்காத எக்காரணத்தை கொண்டு முக்காத. நானும் கோவப்படக்கூடாது, ஃபோனை தூக்கி அடிச்சிடக்கூடாது, மவுஸை தூக்கி கம்ப்யூட்டரில் அடிச்சிடக்கூடாது, இல்லைன்னா ஏதாவது கீபோர்டை உடச்சிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க ரொம்ப சீன்றானுங்க கைஸ், ரொம்ப சீன்றாங்க. ஃபோன் எடுத்து இதில் அடிச்சிருவேன். இப்போ இதில் அடிச்சிருவேன். இதில் எடுத்து என்னது அதில் எடுத்து என்னது அதே மானிட்டர் மூஞ்சிலே அடிச்சிருவேன். இங்கே தான் நான் இந்த வால் உருண்டுட்டு வந்துச்சு. பவு சிக்கு சிக்கு சி பாட்டு இல்லாமல் போடுறானுங்க. நான் அவுட் ஆனதுக்கு துண்டா ஆயிட்டேன்டா. எனக்கு கட்டும் கோவம் வருது. ஜஸ்ட்ல எஸ்கேப் போனேன். இதான் இங்கே நின்று பவுன்னு இருக்க கூடாது. அது வாட்டும் இதே நிற்போம். பார்த்தீங்களா, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கூட நடுவில் மாட்டி சிக்கிருக்கும். ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடு. ஓடணும், நேராக ஓடணும். அந்த பாலினா அங்கே கூட போய் சரி எப்படி சைடு வந்துச்சு. என்னடா கீபோர்டுமே இருக்குது, ஒரு ரெட்டில் படக்கூடாதா? இதில் இது எந்த இடம் தெரியுமா? அவனோட முதுகெலும்பு எல்லாத்தையும் சொல்லி எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன். என்னடா முதுகெலும்பே எப்படி லைனாக போடுறானுங்க. இது வந்து முன்னாடி எலும்பு இவன் கூன் போட்டு வச்சிருக்கிறதுனால பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. அதாவது என்னது தட்டையாக வந்துருச்சு. அந்த தட்டை மேலே இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போன ஐயே கரெக்டாக சீ அவன் டைஜஸ்ட் ஆகாததான் இந்த வழியாக அவன் டைஜஸ்ட் ஆகாத பொருள்லாம் எங்கே போச்சு? கீழே போட்டுறானுங்க. நேராக அந்த வழியாக அந்த சைடு போகுது. புரியுது. இந்த 1% மூட எனக்கு சுத்தமாக சுத்தம். இப்போ அப்படி செத்தேன். ஏன்னா அநியாயம் பண்ணுறீங்க ப்ரோஸ். இது பக்கத்தில் வந்தால் அடி போட்டுருவாங்க. இதனால படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு பாய்சன் தான். ஓகே என்னது கப்படிக்குது, வாமி வந்துடும் போது. இதான் ஒரு புஷு என்னடா சப்ளை ஆகி போகுது. புஷு சப்ளை ஆகுதுன்னா இந்த இடம் ஐயோ இதுலலாம் போக வேண்டியதாக இருக்கு. மூக்க மூடிக்கிறேன், சுத்தமாக கப்பு தாங்க முடியல. நீ போட முன்னாடி. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை அழுத்தி போவோம். பொத்துன்னு வந்து கீழே விழுது. பலகையா? இந்த பலகையை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு பலகையை நம்மளுக்கு போதும், எல்லாத்தையும் போட்டு போவேன். என் உடம்புக்குள்ள பலகைலாம் இருக்கு. இது பலகை இல்லை, அவன் முழுகின அவன் சாப்ஸ்டிக்ஸ் முழுங்கிருக்கான் போல. அது நம்மளுக்கு பலகை யூஸ் ஆகிருக்கு. அது கடிச்சு முழுங்கினதுனால பாதி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்கு. பாருங்க வெட்டி இருக்கு பாதி. சின்ன குட்டி போய் ஏமாத்திட்டாங்க நம்மள. ஓகே இங்கே இந்த குட்டி பையன் நம்மளை ஏமாத்து பையன். என்ன கிரேன்ஸாக இருக்கு. இவன் கிரேன்ஸ் எல்லாம் முழுங்கி வச்சிருக்காங்க. சடா பாவி, இவனை கூட்டா சொல்லக்கூடாது. ஏன்னா இவன் ஒரு குட்டிச்சாதான் எல்லாத்தையும் பண்ண தான் செய்வான். அதனால இவன் குட்டிச்சா சொல்லவே கூடாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஊயா இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிட்டு என்னடா கீழே தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. எப்படிலாம் பசல் கொடுக்குறானுங்க பாருங்க கைஸ். ஓகே ஓகே 1% மோடு எனக்கு சுத்தமாக செட் ஆகாது கைஸ். டபுள் பெர்சன்ட் மோடு தான். இதில் வேறு ஆரம்பத்தில் வந்தால் வரியான்னு கேட்குறானுங்க. ஓகே இதில் வேறு நீ இந்த கேம் விளையாண்டு எக்ஸ்பர்ட் ஐடியா அப்படின்னு கேட்குறானுங்க. இவனுங்களுக்குலேயே இது கொஞ்சம் செட் ஆகுதா? ஆமாம் எந்த இடம் இந்த உடம்புல இது எந்த இடமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் எந்த இடம்னு, அப்புறம் தெரிஞ்சிடும். ஓகே ஜெட் பேக்கா? ஓகே இது போட்டுருவோம். ஓகே இது என்னது எந்த இடம்? எழுப்பு பாருங்க, பெரிய ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையில் குச்சி போயிடும். சீ எதுடா உருறது ஒன்று விட்றான். அது ஓட்டல, அது என்னன்னா எல்லாமலே சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னடா இவன் இன்னும் சூற வேகத்தில் ஓடுறான். சூற விட்டுருவேன்.
அப்படி ஓடுறான் இவன் அந்த வேகத்துக்கு. ஓகே நம்ம ஓடுவோம். கீழே லாவா. அவன் ஆசிடில் போட்டாலும் பொசிஞ்சிடும், லாவாவில் போட்டாலும் பொசிஞ்சிடும். என்ன பண்ணுறது, டாக்ஸிக்கு லாவா. சரிங்க, நான் ஒரு ஓட்டிங் வைக்கிறேன். சில பேர் நான் அவங்களுக்கு பிடிச்சதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஓட்டு போடுங்க. அதாவது டாக்ஸிக் பெட்டரா லாவா பெட்டரானு. டாக்ஸிக்கு ஓட்டு பண்ணுறவங்களாம் கீழே டாக்ஸிக்னு சொல்லி க்ரீன் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே லாவாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா லாவான்னு போட்டு ஆரஞ்சு கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரஞ்சு கலர் ஆட் இல்லைன்னா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று. ஓகே சரி ஓகே, அப்படி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் யாருக்கு எது பிடிச்சிருக்கு, லாவா பிடிச்சிருக்கா இல்லை டாக்ஸிக் பிடிச்சிருக்கான்னு. ஓகே பார்க்கலாம். ஓடணும், ஓடு. இவனை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. சூறாவளியை சூற விட்டுருவேன். வந்துடும் ஒர்க் ஆகுது. எட்டி பார்க்குறது யாரு? மூக்கொழுவி மூக்கில் சொல்ல முடியல, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. இவன் பேர் நம்ம வைப்பாங்க. இவன் பேர் என்னோட பாபி இல்லை, இவன் பேர் மூக்கில் பென்சிலு. ஓகே, இவன் பேர் என்னது, மூக்கில் பென்சிலு. அதெல்லாம் ஒரு ஷார்ட்டாக பென்சில்னு கூப்பிடலாம், பென்சில் பாய். ஓகே, என் பேர் பென்சில் பாய். வணக்கம். நாங்கள் என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்கேன், பென்சில் பாய். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஜம்பு எப்படி முறைக்கிறான் பாருங்க பென்சில் பாய். நீ பண்ண வேலை எனக்கு தானே தெரியும், எனக்கு தானே இடிக்குது. நீ இப்போ என்ன பண்ணியோ உன்கிட்ட எப்படிலாம் ட்ராவல் பண்ண விட்டானுங்கன்னு இப்போ எனக்கு தானே வலிக்குது. சரியா? ஓகே, லாவா கடைசியில் போய் புசிக்கிடுச்சு. ஓகே, இந்த வாட்டி சூறாவளி நான் யாருன்னு காட்டுறோம். சரி, நம்ம மந்திரத்தை போடுவோம். சூற விட்டுருவோம். மந்திரத்தை போடுவோமா? சூற விட்டுருவோம். மந்திரம் ரொம்ப ஜம்ப் பண்ணேன். ஓகே, மீடியமாக ஜம்ப் பண்ணோம். ஓகே, 3, 2, 1. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். சூற விட்டுருவான். இவனுக்கு ஆக்சுவலி சுருட்டை இல்லை, நூடுல்ஸ் பண்ணேன். ஓகே, நம்ம ஆக்சுவலி இந்த நமிகா செமினடோ நம்ம அப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த நமிகா செமினடோ சூற விட்டுருவேன். அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டை இல்லை, இவன் வந்து மேகி நூடுல்ஸ் பண்ணேன். ஓகே, குதிச்சிரு. இவன் ரொம்ப குதிக்கிறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணணும். ஆனால் ஒரு கை ஜம்பு பட்டன்லேயே இருக்கணும், இல்லைன்னா குதிக்க முடியல. ஒரே ஜம்ப். ஓய் சீட், ஓகே, கண்டிப்பாக விட மாட்டேன். நான் வாட்டி ஜெயிச்சே தீரேன். ஓ ஷிட். கண்டிப்பாக இந்த வீடியோ எவ்வளோ டைம் போயிருக்கும். சுருட்டை சூற விட்டுருவான். எப்படியோ தோணுன்னு பேசாமல் கேமை முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, கேம் முடிச்சாச்சு. பென்சில் மேன், என்னடா பண்ணிட்டு இருக்க பென்சில் பாய்? ஏதோ பண்ண சொல்கிறாங்க போல. சரி ஓடுவோம். தின்னு இதெல்லாம் லான்ச் இருக்கு. உன்னை சொல்கிறானுங்க போல காய்ச்சி. என்னப்பா எங்கே போகுது? என்ன பேபி பாஸ் பண்ணுங்க, பாஸ் பேபி. என்னடா இவன் மூச்சு போட்டு வரான்? போடா தூர. குட்டி பேபி பாஸ், போடா தூர. இப்படி வரானுங்க. கொஞ்சம் விட்டுனா வந்து நான் போட்டு தின்னுப்பான். பாஸ் பேபி சாங் இவங்க பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகே, பாஸ் பேபி சாங் இவங்களாம் பாஸ் பேபி கேங்க. போடா தூர வந்துட்டானுங்க பாஸ் பேபி கேங்க. ஓகே, இங்கே ஒரு பாஸ். என்ன பண்ணாங்க? அநியாயம் பண்றீங்களா? சீட்டிங் பண்றீங்க.
டேய் உன்னன்றா உன்ன போல சொல்லணும்டா. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? கூச்சி கூச்சி வந்து ஒருத்தன் போறான்டா. டேய் ஐயோ பக்கத்துல இருந்தான். அநியாயத்துக்கு ஸ்பீடா வரானுங்க. ஆரம்பிச்சாட்டீங்க. டேய் என்னடா இப்படிலாம் அடிக்கிறீங்க? டேய் ஃப்ரெண்டுடா, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். யுவர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் பிரஸ் ஃப்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்க நண்பன் அதெல்லாம் உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி. டேய் அண்ணன் அண்ணன் சொல்றது கேட்றா. இது ஆளுங்க ஆரம்பிச்சாங்க. டேய் என்ன இப்பெல்லாம் பண்றானுங்க? என்னன்றானுங்க? அநியாயம் பண்ணாதடா. டேய் கூட போலாம். டேய் அந்த முடிஞ்சானுங்க. ஏய் வெட்டரி அவன் வாயில சொல்றான். எங்க மறந்துட்டானா? வெற்றி போச்சுன்னு மறையிறான் பார்த்தீங்களா? தோத்தாங்கோழி. இதை போட்டாலும் ஸ்பீடாக போக மாட்டேன்ற மாதிரி இதை போட்டால் ஸ்பீடாக போகும். இவன் அநியாயத்துக்கு பொறுமையாக போகிறானே. அவ்வளோதான் கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா பென்சில் பாய் இது தோக்காமல் பென்சில் பாயை ஜெயிச்சிட்டோம். பென்சில் பாய்கிட்டலாம் நான் தோப்பேன்னு சொல்லுங்கள். நான் விசில் போடு கேம் இருக்கேன். பென்சில் பாய்கிட்ட தோக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ சீப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகே நான் வந்து போகிறேன். பென்சில் பாய். இவன் என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹேர்ல வந்துட்டு இருக்கான். கை மட்டும் தான் இருக்கு. சரி விடு, நம்ம எங்கேயாவது பண்ணுவோம். இன்னும் மண்டை மாதிரியே ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. அவன் மண்டையா இல்லை உருளைக்கிழங்கான்னு பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. அவ்வளோதான். ஓகே இது என்னடா தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வண்டியில் போக போகிறோம். இது உருளைக்கிழங்கு இல்லை, நாஸ்வெரட்டோ. இல்லை நாஸ்வெரட்டோ இல்லை, நம்ம பென்சில் பாய். ஆனால் எங்கள் பென்சில் பாய் மூக்கில் பென்சில் இல்லை. அப்போ என் பென்சில் பாய் இல்லை, ரகட் பாய். ஓகே இப்போ தான் வந்து நான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நானி ஃபீல் வருது. நானினா அந்த ஆயா ஷேர் பாட்டில் மேலே உட்காந்து வருவான் பார்த்தீங்களா? நானி சிரிக்கிறேன் நீ. ஓகே நான் வண்டி எடுத்தாச்சு. ஜும்பலிக்கே ஆயா ஷேர் ரெடி. ஆயா ஷேருங்க. நான் இப்போதான் அந்த ஆயா ஷேர் ஃபீல் வருது. ஃபீல் வந்தால் போதுமா? விட்டுட்டு போகிறான். ஃப்ராடு சரிடா. ஆயா ஷேர் இல்லை, பூயா ஷேர் தான்டா. டாட்டா காட்டுறோம் போங்க. இது டாட்டா காட்டுறது யாரு? அங்கே நிற்கிறது நம்மள மாதிரி ஒருத்தன் நிற்கிறான் போல. ஓடி போகிறதுக்கே ஒரு டைம் ஆகிடும் போல. ஓகே என்ன பண்ணுறது? ஓடி போகிறதுக்கு டைம் தான். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? சரி நம்மளும் கூட சேர்ந்தே ஓடுவோம்னு சொல்லி ஓடிட்டுருக்கேன். நானும் 1.5 மணி நேரமாக ஓடிட்டுருக்கேன். மூடிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இதான் ஆயா சேர் பூயா சேர்ந்து சீன் போடக்கூடாது. இது நடக்க விட்டானுங்க. இப்போ வர டென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம செத்துட்டோம்னா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தானே போவோம். டேய் என்ன பண்ணுறீங்கோ? ஐயோ இப்போ நம்ம தான் ரீஸ்பான் ரீசெட் கொடுக்கணும் போல. வேறு வழி இல்லை, அதான் கொடுத்தாகணும். ஓகே இப்போ ரீஸ்பான் ரீசெட் தான் கொடுத்தாகணும். லீவா? எனக்கு லீவ்லாம் வேணாம், ரீஸ்பான் கொடுப்போம். ஓகே நம்ம ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகும்? கரெக்டாக அந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டோம். இனிமேல் ஆயா சேர் பூயா சேர்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்லி பூயா சேர் தான், அதாவது மூவி. ஓகே நம்ம கிளம்பலாம். கிளம்புனோடனே அங்கே ஒரு வண்டி வந்துச்சு. சரிடா இந்த வண்டி தான் ஸ்பீடாக போகுது. ஏடா இதுவும் நம்மளோட ஸ்லோவாக போகுது. இப்போ அங்கே காய் காட்டிட்டு இருக்கான். அவனை போய் இந்த கன்னில் வச்சு போட்டுன்னு போடணும். என்னடா கண்ணு? கன்று இல்லை, கண்ணை துணிக்கலானுங்கடா, கண்ணை பிடிக்கலானுங்க காய். சரி நான் கீழே இருக்கிறது டாக்ஸிக்கு நினச்சி பார்த்தா அது புள்ளின் டாக்ஸிக்கு கேமில் ஒரே மாதிரி செஞ்சுருக்கானுங்க போல. இது என் கை காட்டுறது நம்மங்க லீடர் போர்டில் வந்துருக்கோம் போல். அவ்வளோதான். சரிம்மா சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் முதல் லெவலை முடிச்சாச்சு. ஓகே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீஸ் லிக்கர்ஸ். சரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் ட்ரை பண்ணுறேன்.
சரி இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் பாடி கேமிங். பாய் 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 பாய். ஐ திங்க் யூ என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ. பாய்.